ஈக்குவேஷன் நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ஒரே ஒரு சின்ன ப்ராப்ளம் கூட இதுலேயே லென்த் ப்ராப்ளம் எப்படி வரும் நம்ம பார்க்கலாம். பாருங்க சால்வ் கொஸ்டின் கொடுக்குறோம் சால்வ். அது சால்வ் சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்கோம் பாருங்க, dy by dt plus x equal to cos t. அடுத்த கொஸ்டின் கொடுக்குறோம்னா ஈக்குவேஷன் dx by dt plus y equal to sin t. சரிங்களா. இப்போ கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஒய்க்கான எக்ஸ் ஆஃப் ஜீரோட வேல்யூ 2 அண்ட் ஒய் ஆஃப் ஜீரோட வேல்யூ 0ன்னு கொடுக்குறாங்க. ஸோ யூசிங் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன போயிட்டா யூசிங் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இது எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அதுதான் நம்ம வேல்யூ. சரியாம்மா. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் தனியாக எடுக்கிறீங்க, இதுக்கு தனியாக லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறீங்க. அப்போ எடுத்து என்ன கிடைக்கும், அதுக்கு முன்னாடி எடுக்கிறீங்க எல் ஆஃப் ஸ்மால் ஒய் ஈக்குவல் டு கேபிட்டல் ஒய் அண்ட் எல் ஆஃப் ஸ்மால் எக்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எக்ஸ். இது ரெண்டும் நம்ம வந்து லேட்டஸ்ட் கேக்குன்னு எடுக்கிறோம். சரிங்களாமா. ஓகே சார். இது நார்மல் கான்செப்ட் தான். அப்போ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுங்க. என்ன ஆகுது அப்போ என்னச்சு எல் ஆஃப் ஒய் டேஷ். சார் இங்க வந்து டினாமினேட்டர்ல என்ன இருக்கும், லைக் dt இருக்கா இல்ல dx இருக்கான்றத பொறுத்து நம்ம ஃபைனலா எழுதுறது மாறும்ல சார். ஏன்னா t இருந்துச்சுன்னா e பவர் t ன்னு எழுதணும், x இருந்துச்சுன்னா e பவர் x ன்னு எழுதணும். ஆமாடா, இங்க t தான் இருக்கு. இது பாத்தீங்கன்னா ரெண்டுக்குமே வந்து ரைட் லெஃப்ட் சைடு ரைட் t தான் இருக்கு. சோ வந்து ஃபைனல் ஆன்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் t ல இருக்கணும். ஆமாடா. ஓகே. அப்ப என்ன செய்ய L of y dash L of x equal to L of cos t. ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும்னு பார்ப்போம். அப்ப இதனோட ஃபார்முலா என்ன, s into capital Y minus small y of 0 plus L of x வந்து என்ன எழுதலாம், கேபிட்டல் x ன்னு எழுதலாம், ஈக்குவல் டு L of cos x என்ன ஃபார்முலா, cos t, சாரி t போடுறது. L of cos t என்ன வருமா ஃபார்முலா, L of cos t யோட ஃபார்முலா என்ன? L of cos t சார் s by s square plus 1 இது வந்து s square plus 1. சரிங்களா. இப்போ y of 0 ஓட வேல்யூ எனக்கு 0 தானே, y of 0 ஓட வேல்யூ 0, அதனால இந்த டைம் 0 ஆயிடுச்சு. அப்போ நமக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன் என்ன கிடைக்குது, s by plus x equal to s divided by s square plus 1. இது ஈக்குவேஷன் 3 ன்னு வெச்சுங்க. இப்போ ஈக்குவேஷன் 1க்கு வந்து லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்துட்டோம். இது ஈக்குவேஷன் 2 வந்து ஈவனுக்கு வந்து நம்ம லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இப்போ எடுத்துட்டோம். அதுக்கு என்ன ரிசல்ட் வரும்? அப்ப ரெண்டாவது ஈக்குவேஷனுக்கு லாப்லாஸ் ஆஃப் x dash plus Laplace of y is equal to Laplace of sin t. Okay. Which is by 1 by s into x minus y x of 0 plus y is equal to 1 by s square plus 1. S square plus 1. சரி, இந்த x of 0 ஓட வேல்யூ என்ன சொல்றீங்க, 2 சொல்லிக்கிறேன் பாருங்க. x of 0 ஓட வேல்யூ என்ன, 2 சார். அப்ப அந்த 2 வந்து அப்ளை பண்றாங்க. அப்ப என்னாச்சு, 2 அப்ளை பண்ணா so sx minus 2 plus y equal to 1 by s square plus 1. இப்போ என்ன பண்ண போறோம், இந்த 2 வந்து அந்த கொண்டு போறோம், மீதி இருக்கிறது இங்க எடுத்துக்கிறோம். sx plus y is equal to 1 by s square plus 1 minus 2 plus 2. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கலாம்ல சார்? ஆமா, ஏன்னா இது டிஃபரண்ட் வேரியபிள் இருக்குது, அதனால நம்ம டைரக்டா இன்வெர்ஸ் எடுக்க முடியாது. நல்லா பாத்துங்க, டைரக்டா என்ன எடுக்க முடியாது, இன்வெர்ஸ் எடுக்க முடியாது. ஓகே, இப்போ சால்வ் பண்ண என்ன கிடைக்கும், that is equal to எல்சிஎம் எடுங்க 2s square plus என்ன கிடைக்குமா, 2s square plus 2 plus 1 வந்து 3 ன்னு வருமா? plus 3 சார். கரெக்டாமா? ஏதாவது டவுட் இருக்குதா? கரெக்ட் தான் சார். அப்ப plus 1 இல்ல, இங்க எல்சிஎம் வந்து ஓகே 2 plus 1 3. கரெக்டாமா? 2s square plus 2 ஓகே. டிவைட் பை s square plus 1. s square plus 1. சரியாமா? சரி, அப்ப இந்த லெஃப்ட் சைடு என்னது, sx plus y. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 4. ஸோ ஆல்ரெடி தேர்ட் ஈக்குவேஷன் யார் இருக்கிறா, தேர்ட் ஈக்குவேஷன் நம்ம கையில் இருக்கிறது யாரு, இவங்க தேர்ட் ஈக்குவேஷன். அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம், நார்மலாக சால்வ் பண்ண போகிறோம். ஒன்று எலிமினேஷன் மெத்தட் அப்ளை பண்ணுங்க, இல்லைன்னா கிராமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணுங்க. கிராமர்ஸ் ரூல் ஈஸி,
நீங்கள் அதை அப்ளை பண்ணால் டேரெக்டாக ரிசல்ட்டே வந்துடும். சரிங்களா? ஓகே சார். இப்போ நம்ம தேர்ட் ஈக்குவேஷனுக்கும் ஃபோர்த் ஈக்குவேஷனுக்கும். ஆமாம், இது SY + X தான். தேர்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்கிறாங்க? தேர்ட் ஈக்குவேஷன் SY + X ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருந்தது? S/S² + 1 கரெக்டுங்களா? S/S² + 1 ஆமாம் சார். அப்போ என்னாச்சு? S/S² + 1 சரியாம்மா? இதுக்கு நான் ஓகே மெத்தட் அப்ளைனா ஒன்று எலிமினேஷன் மெத்தட். இங்கே பாருங்க, ஒன்று எலிமினேஷன் மெத்தட் அப்ளை பண்ணலாம், இல்லைன்னா கிராமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு ஈஸியானது வந்து கிராமர்ஸ் ரூல். நம்ம ரொம்ப ஈஸியாக டிட்டர்மினன்ட் கான்செப்ட். அதான் நான் என்ன பண்ண போகிறேன், கிராமர்ஸ் ரூல் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், ஈஸியாக தான் இருக்குது. சரிங்களா? ஓகே ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா டிட்டர்மினன்ட் கான்செப்ட். ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ்ன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எக்ஸோட வேல்யூ எழுதிட்டு இந்த ஃபார்முலா பார்த்துங்க, நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நல்லா இருக்கும். டேரெக்டாக ரிசல்ட் வந்துடும். சரிங்களா? சொல்கிறேங்க, இதுக்கு என்னடா வரும்? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிட்டர்மினன்ட் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன? எஸ் சார். அப்போ இங்கே என்ன எழுத போகிறீங்க? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எழுதணும். ஆமாம் சார். எஸ். இதுதான ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இதுதான தேர்ட், சாரி இதுதான் தேர்ட் ஈக்குவேஷன். அப்போ இதோட எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1. அப்போ 1. அப்போ இதோட எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து எஸ். அதனால இங்கே வந்து எஸ். சரிங்களா? ஓகே சார். அதே மாதிரி இங்கே ஒய்யோட கோஎஃபிஷியன்ட். இங்கே ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்ன? எஸ். எஸ் சார். இங்கே ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 1 சார். அப்போ இங்கே 1 அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? டினாமினேட்டர்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடோடது வரணும். நியூமரேட்டர்ல என்ன பண்றீங்கன்னா எக்ஸோட வேல்யூ எழுதிக்கிறீங்களா? அப்போ இந்த 1 s மட்டும் விட்டுட்டு ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ என்ன இருக்குதோ அதை எழுதணும். ரைட் ஹேண்ட் சைடு என்ன வேல்யூ இருக்குதோ அதை எழுதணும். எதுக்கு? இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இந்த இடத்துல இருக்குதுல, அதை மட்டும் விட்டுட்டு என்ன எழுத போறீங்க? 2s² + 3 divided by s² + 1 s divided by s² + 1. சார் ஆப்போசிட்டா வரணும் சார். ஃபர்ஸ்ட் s/s² + 1. ஓ சாரி, நான் மாத்திட்டேன். சாரி, थैंक यू. அப்போ என்னாச்சு? s/s² + 1 2s² 3 divided by s² + 1. இங்க இருக்கிறது வந்து y-யோட கோஎஃபிஷியன்ட். y-யோட சரியாமா? ஓகே சார். அப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். கிராஸ் மல்டிப்ளை டிட்டர்மினன்ட் தெரியுமா? டிட்டர்மினன்ட் ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணலாம். தெரியும் சார். அது சொல்றாங்க. s/s² + 1 minus s into s/s² + 1 minus s into 2s² + 3 divided by s² - 1. s² + 1 தானே? -1 சார். -1 +1 சார். +1 தான் சார் இருக்கு. நான் காஸ் சைனோட தானே சார். இங்க ப்ளஸ் இருக்கு, ப்ளஸ். கரெக்டாமா? டிவைட் பை என்ன கிடைக்குது? 1 minus s². 1 - s². கரெக்டாமா? ஆமா சார். சரி, அப்போ இது சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும்? இதை சால்வ் பண்ணுங்க சார். ஆமாம், இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. அப்போ சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்குது? s/s² + 1 s/s² + 1 minus 2s³ + 3s ஓகே. divided by s². ரெண்டுக்குமே s² + 1 இருக்கு. ஆனால் ரெண்டுக்குமே s². ஆமா சார். ஸோ அப்போ என்ன கிடைக்குது? divided by 1/s. அதே போட்டு வச்சுக்கோங்க. டிவைட் பை 1 - s². இருக்குங்களா? 1 - s². இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க. இங்கே s + 3s -2s³ ஓகே + 4s divided by s². சார் s² + 1 சார். இல்லை, கீழே அந்த s² + 1 இருக்குது. அது வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ என்ன கிடைக்குதுறாங்க? இது சிம்பிளிஃபை பண்ணுவாங்க. இது சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும்? அந்த டினாமினேட்டர்ல இந்த டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணுவாங்க சார். சரி, -2s எடுத்துக்கோங்க. ஓகே, பண்ணிக்கலாம். -2s வெளியே எடுத்துட்டு என்ன கிடைக்கும்? s சார். s² s² plus -2 வெளியே எடுத்துக்கிறேன். -2 எடுக்கிறேன். ஓகே, -2 divided by square plus 1 into 1 minus 1 sorry 1 - s². கரெக்ட்டுங்களா? s². ஆமா சார். இது வந்து கேபிட்டல் X ஓட வேல்யூ. சரியாம்மா? இந்த மைனஸ் இருக்குன்னா அந்த மைனஸ் இங்கே கீழே கொண்டு வந்து என்ன ஆகும்?
2s into s squared minus 2 divided by s squared plus 1. இந்த மைனஸ் கீழே கொண்டு வந்தா என்ன கிடைக்கும்? s squared minus 1 கிடைக்கும். சார் ஆனா இப்போ இந்த டேர்ம் கூட மல்டிப்ளை ஆகும்ல சார்? ஆகாதா? ஒரு மைனஸ் தான்டா, ஒரு மைனஸ் மல்டிபிகேஷன் தான் இருக்குது. நல்லா பாருங்க, ஓகே 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 மல்டிபிகேஷன் இருக்குது. இந்த மைனஸ் வந்து நான் இங்க கொண்டு வந்து மல்டிப்ளை, இது ஒரு டைம் மல்டிப்ளை பண்ணலாம். ஓகே சார். சரியாம்மா? இதுக்கப்புறம் என்ன பண்ணலாமா? எனி ஐடியா? இதுக்கப்புறம் வந்து இத வந்து s பவர் 4 மைனஸ் 1 ன்னு எழுதலாம்ல சார்? அது நம்ம ஆமா அப்படி எழுதலாம். எனக்கு கொஞ்சம் லென்த்தா போகும்ல, அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இது வந்து பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட், 2 பார்ஷியல் ஃபிராக்ஷன் டைப் 3 ஓட மாடல். அப்ப அந்த டைப் 3 ஓட இவ்வளோ பெரிய கொஸ்டினா சார்? இப்போ வந்து நம்ம ஸ்மால் எக்ஸ் தான் எழுதணும். அப்போ ஸ்மால் எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னா லேப்லாஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 2s into s squared minus 1 s squared 2 s squared minus 2 s squared plus 1 into இது வந்து எப்படி எழுதலாம்? s minus 1 into s plus 1 ன்னு எழுதலாம். கரெக்ட்டுங்களா? சார் இவ்வளோ பெரிய கொஸ்டினா சார்? ஆனாலும் 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி அதுல இருந்து கிரேமர்ஸ் அப்ளை பண்ணி எக்ஸ் எடுத்து அதுக்கு இன்னும் வையும் வேற பண்ணுமா? ஆமாடா கண்ணே, இதுக்கு இதை கண்டுபிடிச்சா போதும், y வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதை கண்டுபிடிச்சா y வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இது கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு சார். அதே 10 மார்க்குங்கிற, அப்ப 10 மார்க் நீயே எவ்வளவு சொன்னேன்னு எப்படி விஐடியில் படிக்க சொல்லுறாங்க? நாங்களே என்ன பண்றது? சார் ஆனாலும் இவ்வளோ பெருசா போறதுக்குள்ள ஒரு ஸ்டெப் தடுல தப்பாயோ சேர்ந்து அங்க எக்ஸ் கிரேமர்ஸ் அப்ளை பண்ணும்போது தப்பா போச்சுன்னா போச்சு, மொத்த சம்மும் அப்படியே போயிடும். ஆமா கண்ணு. அப்ப இதுக்கு மேல நீ பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் அப்ளை பண்ணிட்டு என்ன ஃபார்முலா வருங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. ஈஸியாக ஒன்றும் கிடையாது, ஈஸியாக பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் தானே. அப்போ என்னாச்சு? பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் உனக்கே போட தெரியும். 2s into s squared minus 2 divided by s. 10 மார்க் கொஸ்டின் தான் வர பாசிபிள் இருக்குது. ஈஸியான சம் கேட்கலாம், இல்லை இந்த மாதிரியும் கேட்கலாம். நம்ம எதுக்கு இருந்தாலும் நம்ம ரெடி ஆகிக்கணும். அதுக்காக சொல்றேன். இதை விட ஈஸியான சம்மே இருந்தது, அதை எடுத்து போடலாம். பார்த்தா எப்பவுமே ஈஸியான சம் எடுத்து போட்டு நம்ம டிஃபிகல்ட்டாக எடுத்து போடலாம். சரிங்களா? அப்போ இது வந்து s minus 1 வச்சுக்கோங்க. சார் எனக்கு வேர்ட் ப்ராப்ளம் மாதிரி கொடுத்து இது ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணலாம் சொல்ல மாட்டாங்கல்ல? லேப்லாஸ் அந்த மாதிரி கிடையாது. ஓகே சார். இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி கொஸ்டின் பேங்க் இருந்தது அனுப்பு, நான் வேணா ரெஃபர் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு இருக்குது கொஸ்டின் பேங்க் என்னது? இல்லை ஆல்ரெடி உங்கள்கிட்ட கொஸ்டின் பேப்பர் என்ன இருக்குதாம்மா? அது மாதிரி இருந்ததுன்னா சொல்லு, நான் வேணா ரெஃபர் பண்ணிட்டு உனக்கு அந்த மாதிரி எப்படி பண்ணலாம்னு வேணா சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா சார் லாஸ்ட் டைம் கேட் 2 கேட்டிருந்தப்ப என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நம்ம இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எல்சிஆர் பேஸ்ட் क्वेश्चंस வரும்ல சார்? ஆமாமா, எல்சிஆர். ஆமா, எல்சிஆர் அது நல்லா இருக்குங்க. அதுல அந்த இதுல அது பிரச்சனை இல்ல சார். லைக் அந்த இனிஷியல் டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படி கொடுத்தா ஐ மீன் லைக் சரி ஓகே, அதே क्वेश्चन நீங்க கேட்கலாம். ஏனா அது ஓடி தானே, அது ஓடி வந்து அதே எல்சிஆர் क्वेश्चन இங்க கேட்டு யூசிங் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கேட்கலாம். அதே क्वेश्चन கேட்டிருந்தாங்க. அதே क्वेश्चन நீங்க கேட்கலாம். சரியாமா? பண்ணா அது எப்படினா சேம் இதே மெத்தட்ல தானே சார்? ஜஸ்ட் அந்த ஈக்குவேஷனை டைரக்ட்டா எடுத்து ஃபார்ம் பண்ணினா போதும். அதுக்கு அப்புறம் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன என்ட்ரி பண்ணினா போதும் நம்ம. ஓகே சார். அவ்வளவுதான். சரி, இது ஈஸியா கண்டுபிடிச்சிருங்க. இதை சால்வ் பண்ணி ஏபிசிடி வேல்யூ 4 வேல்யூ கண்டுபிடிச்சா ஒர்க் முடியும். 4 வேல்யூ கண்டுபிடி சால்வ் பண்ணலாமா? சொல்லு. ஓகே ஓகே. இல்ல மேல எழுதிக்கிற பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் 4 எழுதிக்கிறோம் பாருங்க. இப்போ இந்த டேர்முக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம், இந்த டேர்முக்கு செகண்ட் டேர்ம், இந்த டேர்முக்கு 2 வேரியபிள் வரும்ல. அப்ப 2 வேரியபிள் என்னது? cs. அப்ப cs + d divided by s squared plus 1. சரியாமா? ஓகே. சரி, இப்போ சொல்றாங்க s ஓட வேல்யூ என்ன அப்ளை பண்ணலாம்? s = 1 அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 1 அப்ளை பண்ணலாம் சார். 1 அப்ளை பண்ணும்போது b யும் c யும் 0 ஆயிடும். சோ 2 * 1 minus 2 is -1 is equal to a into 2 plus into 2, so 4a is equal to -2. a is equal to -2. -1/2 தானே? -1/2. சரி கரெக்ட். சோ அடுத்து யார் அப்ளை பண்ணலாம்? s = -1 அப்ளை பண்ணலாமா? -1 அப்ளை பண்ணலாம் சார். சொல்றேன் என்ன கிடைக்கும்? a is -1 into -1 square 1 ஆயிடும் சார். -1. இப்போ a வந்துட்டு 0 ஆயிடும் சார். -1 அப்ளை பண்ணும்போது a யும் c யும் cd 0 ஆயிடும். சோ b க்கு மட்டும் தான். சோ b into -2 b into -2 into 2. அப்ப again -4 3 மைனஸ் வருது. 1 2 3 மைனஸ் வருது.
அப்போ b ஈக்குவல் ஆமா சார். ஸோ என்ன v is equal to -1/2. சரி ரைட். ஸோ அடுத்தது என்ன வேல்யூ போடலாம்? அடுத்தது நமக்கு s ஈக்குவல் 0 போடுது. 0 போட்டால் ஒரு ஓகே சார். அப்போ s ஈக்குவல் 0 போடுது. 0 போட்டால் என்ன கிடைக்கும்? லெஃப்ட் சைடு 0 வரும். ஏன்னா இங்கே மல்டிபிகேஷன் ஆஃப் s இருக்குது, லெஃப்ட் சைடு 0. அப்போ 0 ஈக்குவல் டு a. ஏன்னா இது 1 இது 1 a. இது என்ன கிடைக்கும்? மைனஸ் பி கிடைக்கும். மைனஸ் பி. அடுத்தது சி. சி வந்து 0 வருமா? சி வந்து 0 வரும். இங்கே டிக்கு மட்டும் என்ன கிடைக்கும்? இது வந்து -1, இது வந்து +1. அப்போ மைனஸ் டின்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? மைனஸ் டின்னு கிடைக்கும். கரெக்டாமா? ஆமா சார். இப்போ பார்த்தீங்கன்னா டியோட வேல்யூ வேணும். அப்போ டியோட வேல்யூ என்ன? டி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. கரெக்டுங்களா? அந்த மைனஸ் டிக்கு வந்துடும் ஏ மைனஸ் பி. அப்போ ஏவோட வேல்யூ என்ன? -1/2. பியோட வேல்யூ -1/2. அப்போ -1/2 மைனஸ் ஆஃப் -1/2 ப்ளஸ் 1/2 ஆயிடும். அப்போ டேரெக்டாக டியோட வேல்யூ என்ன கிடைக்குது? 0 ஆகும். கரெக்டாமா? ஐடியா புரியுதா? ஏதாச்சும் டவுட் இருக்குதா? உங்களுக்கு சொல்லி தரணுமாமா இல்லை ஐடியா புரியுதா? s ஈக்குவல் 0 அப்ளை பண்ணுறீங்க. இல்ல d ஓட மட்டும் புரியல சார். இல்லைடா s ஈக்குவல் 0 போடுங்க. 0 போட்டு a கிடைக்குமா? 1 a. அப்போ இங்கே a என்ன? சார். இது வந்து அங்க -1 × 1 மைனஸ் பி. கரெக்டுங்களா? அப்போ ஆமா என்ன? சார். ஏ ஓகே ஓகே ஓகே. c வந்துட்டு 0 ஆயிடும். சி வந்து 0 ஆயிரும். ஏன்னா டிக்கு என்ன இருக்குது? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா -1, இங்கே வந்து +1. அப்போ 1 × -1 மைனஸ் டி. கரெக்டுங்களா? ஓகே சார். ஓகே அப்போ நம்மளுக்கு டி தானே வேணும். அப்போ டி வேணும் என்ன பண்ணுவீங்க? இந்த மைனஸ் டி a ஓட b வேல்யூ a and b ஓட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும். சப்மிட் பண்ணுங்க. அப்போ a ஓட வேல்யூ என்ன? -1/2. -1/2. b ஓட வேல்யூ -1/2. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ்ங்கிறது 0 ஆயிடும். 0 ஆயிடும். அப்போ டி ஈக்குவல் டு 0. சரியாம்மா? ஓகே சார். சரி அடுத்தது யார் வேணும்? டிங்கிறது போட்டுட்டீங்க, எஸ் போட்டுட்டீங்க, இன்னொரு எஸ். இப்போ நம்ம போட்ட 3 வேல்யூ தவிர வேறு ஏதோ ஒரு எஸ் வேல்யூ எடுத்துக்கணும். s ஈக்குவல் 1, s ஈக்குவல் -1 போட்டோம், s ஈக்குவல் 0 போட்டோம். இன்னொரு எஸ் வேல்யூ ஏதோ ஈஸியான வேல்யூ எடுத்துக்கோங்க. ஈஸியான வேல்யூ எடுக்கலாம். நம்ம 2 போட்டுக்கலாமா? 2 போட்டு 0 வருமா? சரி வேறு வேல்யூஸ் என்ன சொல்லுங்க? 2 எடுத்துக்கலாமா பேசாம? ஓகே சார். 2 எடுத்துட்டு இந்த இடத்துல என்ன கிடைக்கும்? 2 × 2 4, 4 - 2 2. அப்போ 4 × 2 8. லெஃப்ட் சைடு என்னாச்சு? 8 ஆச்சு. லெஃப்ட் சைடு 8. ரைட் சைடு என்ன ஆகும்? ரைட் சைடு ஏ பக்கத்தில் என்ன இருக்குது? 2 + 1. 2 + 1 கிடைக்கும் 3 கிடைக்கும். இங்கே 2 5. 2னா 2 ஸ்கொயர் 4. 4 + 1 5. அப்போ 15a வருது. ஏ மட்டும் ஃபஸ்ட்டு டைமுக்கு 15a. அடுத்த டைம் என்ன? எஸ் வந்து 2 போடுறோம். அப்போ 2 - 1 வந்து 1. 1 × 5. அப்போ 5b வருது. ப்ளஸ் 5b. ப்ளஸ் 5b. அடுத்தது யாருக்கு வேணும்? எஸ் சிக்கு வேணும். அப்போ சியோட வேல்யூ என்ன? இந்த இடத்துல 2. அப்போ 2c இங்கே இருக்குது. டி ஆல்ரெடி 0ன்னு தெரியும். இங்கே என்ன? 2 - 1 1. 2 + 1 வந்து 3. அப்போ 1 × 3 3. 3 × 2 வந்து 6. அப்போ இங்கே என்னாச்சு? ப்ளஸ் 6c. ப்ளஸ் 6c. இதை நாம் சிம்பிளிஃபை பண்ணுறது பண்ணிடலாமா? பண்ணனா என்ன ஆகும்? 8 × ஏவோட வேல்யூ 15 × -1/2 ப்ளஸ் 5 × பியோட வேல்யூ -1/2 -1/2 ப்ளஸ் 6. அப்போ 2 வந்து எல்சிஎம். அப்போ அது காமனாக எடுத்துகிட்டு இங்கே வந்து 16 ஆயிரும். அப்போ இங்கே என்னாச்சு? -15 -5 எல்சிஎம் இங்கே வந்து 12. கரெக்டாமா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? 2 வந்து எல்சிஎம் தான். 2 வந்து எல்சிஎம் இங்கே 2 மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த இருக்கிற 2 வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டேன். கரெக்டுங்களா? அப்போ என்னாச்சு? -15 -5 வந்து -20. அப்போ ஆல்ரெடி இங்கே 16 இருக்குது. ப்ளஸ் 20 ஈக்குவல் எவ்வளவு? 12c. கரெக்டுங்களாமா? அப்போ 36 = 12c. கரெக்டாமா? கரெக்டாக தப்புங்களா? எனக்கு டவுட் இருக்குதா? அப்போ இது எத்தனை டைம்ஸ் கிடைக்கும்? 3 டைம்ஸ் கிடைக்குமா? அப்போ c = என்னது? 1/3. கரெக்டாமா? சார். c = 1/3. சரி. இப்போ இதெல்லாம் கொண்டு போய் எங்கே அப்ளை பண்ண போகிறோம்? இந்த லேப்லாஸ் இன்வெர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம் இல்லையா? இதுக்கு பதிலாக a வந்து -1/2, b வந்து -1/2, d வந்து 0, இதுக்கு பதிலாக வந்து 1/3. அவ்வளோதான். அப்ளை பண்ண நம்மளோட சொல்கிறாங்க. அப்ளை பண்ணிடலாமா? அப்போ சொல்லு பார்க்கலாம். என்னாச்சு?
small x equal to Laplace transform of minus 1 by 2 divided by s minus 1 plus Laplace transform of minus 1 by 2 divided by s minus 1 அப்படி வரல s plus 1 s plus 1 plus Laplace transform of cs c ஓட வேல்யூ 1 by 3 into s d ஓட வேல்யூ 0 divided by s squared plus 1 கரெக்டாமா d வேல்யூ 0 அதனால அதை விட்டுட்டேன் அப்போ என்னாச்சு minus 1 by 2 Laplace transform of 1 by s minus 1 again minus 1 by 2 Laplace transform of 1 by s plus 1 1 by s plus 1 plus 1 by 3 Laplace transform of Laplace inverse of s by s squared plus 1 கரெக்டாமா சொல்றாங்க இது என்ன that is equal to minus 1 by 2 இது என்ன 1 கிடைக்கும் by 2 equal to e power t minus 1 by 2 into e power minus t plus 1 by 3 into cos t. cos t ஒன்று தான் இருக்குது அதனால cos t கரெக்டாமா இது வந்து ஸ்மால் x ஓட வேல்யூ கரெக்ட்டுங்களா இப்போ x கண்டுபிடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் y கண்டுபிடிக்கணும் அப்போ y கண்டுபிடிக்கிறது நம்ம மெயின் ஈக்குவேஷன் பாதியை முடிச்சிருக்கோமா சார் இல்ல இல்ல அடுத்து ஈஸி அடுத்த நம்பர் ஈஸி நீ அதுக்கு டிஃபிகல்ட் அப்படின்னு சொன்னா இது மட்டும் கண்டுபிடிச்சா போதும் இதுதான் வந்து நம்மளுடைய ஸ்மால் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் யாரு இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கரெக்ட்டுங்களா அப்ப இந்த செகண்ட் ஈக்குவேஷன் இந்த செகண்ட் ஈக்குவேஷன் இது y என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்ப இதுல இருந்து y என்ன y equal to sin t minus x plus of t கரெக்ட்டுங்களா அப்ப நம்ம கண்டுபிடிச்ச x ஓட வேல்யூ டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சு sin t ஓட மைனஸ் பண்ணா போதும் அது சொல்ல முடியுதா ஓகே சோ பேசிக்கலி நம்ம கண்டுபிடிக்கல ஒரு क्वेश्चन ஒரு ஈக்குவேஷனை சால்வ் பண்றோம் செகண்ட் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து எழுதிறோம் அவ்வளவுதான் xங்கறத கண்டுபிடிக்கிறோம் yங்கறத வந்து நம்ம மாடிஃபை பண்ணி எழுதிக்கலாம் சரியாமா ஓகே சார் அவ்வளவுதான் ரொம்ப ஈஸி தான் நீங்க இப்ப ஒண்ணு மட்டும் கண்டுபிடிச்ச போது இன்னொரு வந்து இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் இது செகண்ட் ஆர்டர் கேட்டா இதை விட லென்த்தா போகும் அதனால ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து பாத்துக்கலாம் செகண்ட் சார் ஆமா ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான் ஆனா கிளாஸ் ஒர்க்லயுமே சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் போட்டது ரெண்டு சம் வொர்க் அவுட் பண்ணிருக்கோம் சார் ஓகே டேக்குங்க ரெண்டுமே ஃபர்ஸ்ட் ஆர்டர் மட்டும் தான் போட்டுருக்கோம் தப்பிச்சிங்க நான் ஒரு பிரச்சனை இல்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான் கேட்பாங்க சோ ஓகே இப்போ y என்னது கேட்டா ஓகே தான் சார் இதுல செகண்ட் ஆர்டர்லாம் கேட்டா நான் 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த ஒரு क्वेश्चन போட வேண்டியதா சார் ஆமா 100 மார்க் இருக்கு அப்ப 10 மார்க்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் சரியாமா சார் 12 क्वेश्चंस இருக்கும் சார் டோட்டலா அதுல எனி 10 இருக்கும் எனி 10 அது பார்த்து கரெக்ட்டா செலக்ட் பண்றா என்ன நம்ம லாக் ஆயிடும் ரொம்ப லென்த்தா போச்சுனா உங்களுக்கு அதே போயிடுமா ஆமா சார் அது செலக்ட் பண்றது வேற ஏதாவது क्वेश्चन தெரியல இந்த क्वेश्चन தெரியும்னா கடைசி அட்டெண்ட் பண்ணிக்கலாம் அட்டெண்ட் பண்ணி தான் அவனுக்கு வேற வழியே கிடையாது ஆமா சார் நீ பாத்துடலாம் அதை பாத்து ஃபர்ஸ்ட் எதா கரெக்ட்டா தெரியுமோ அதெல்லாம் போடுறேன் சார் சரி யோசிச்சு அப்ளை பண்ணி எழுதணும் கொஞ்சம் அந்த மெத்தட்ல கிளியரா இல்ல அப்படின்ற மாதிரி ஏதாவது சம்ஸ் இருந்துச்சு அப்படினா அத லாஸ்டா வச்சுக்கிறேன் சார் ஆமா அப்ப இது என்னாச்சு இது டைரக்ட் அப்ளிகேஷன் இதெல்லாம் டைரக்ட்டா போட்டுறலாம் சார் சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு மைனஸ் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும் 1 by 2 into e power t தான் சார் e power t சோ இப்போ இங்க +1 by 2 into e power minus t சார் அவ்வளவுதான் இதுக்கு +1 by 3 into -1 by 3 into sin t -1 by 3 into sin t அப்ப இத சிம்பிளிஃபை பண்ணிடலாமா அப்ப என்னாச்சு sin t minus minus plus +1 by 2 e power t -1 by 2 e power minus t plus 1 by 3 into sin t கரெக்டாமா அப்ப இது ரெண்டையும் கம்பைன் பண்ணுங்க இந்த ஈக்குவேஷனும் இந்த ஈக்குவேஷனும் sin t அப்ப என்னாச்சு 1 plus 3 sin t plus sin t 4 by 3 sin t யா எல்சிஎம் எடுத்தீங்களா ஆமா சார் 4 by 3 sin t இது ரெண்டுக்கு 1 by 2 எடுத்துங்க 1 by 2 1 by 2 into e power minus t minus e power minus t சரி அப்ப இதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்தோம் லாஸ்ட் கிளாஸ் கூட ஆமா சார் sin ht அவ்வளவுதான் வெரி குட் சூப்பர் மேம் இந்த ஃபார்முலா கரெக்ட்டா நான் வச்சிருக்கேன் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க அப்ப into 2 வரும் கரெக்ட்டா 1 by 2 into சார் ஆல்ரெடி டிவைட் பை 2 இருக்கு சார் 2 sin ht கரெக்ட்டா 2 sin ht வரும் கரெக்ட்டாமா சார் சோ பேசிக்கலி ஓகே இந்த மாதிரி ஐடியா சொல்ல டிவைட் பை 2 வெளியவே இருக்கே சார் டிவைட் பை சாரி ஓகே கரெக்ட் தான் நான் அதை யோசிக்கல ஓகே டேக்கன் அப்ப என்னது 4 by 3 20 sin t minus இல்ல பிளஸ் ஓகே plus sin ht இத வந்து y அப்படிங்கணும்
இது நம்மளோட ரிசல்ட். சரிங்களா? அப்போ சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி பொறுமையாக பார்த்துட்டு போகணும். ஓகே சரி இதுதான் நம்மளுடைய சார் ஸ்டெப் மட்டும் அப்படியே எனக்கு ஒரு டைம் சொல்றீங்களா? இல்லை ஜஸ்ட்